நீங்க யாரா வேணா இருங்க, என்ன சூழ்நிலை வரங்க, எவ்வளவு பிரச்சனையில போய் சிக்கிருங்க, என்ன வேணா பண்ணுங்க, தோத்துருங்க, நீங்க மோசமானவங்களா இருங்க, நீங்க உங்களை பாரி மோசமானவன் யாருமே இல்லை, எல்லாம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களை வெற்றி வீரனாக மாற்றும், உங்கள் தோல்வியை மாற்றும், உங்கள் துன்பத்தை இன்பமாக மாற்றும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த காலத்துல நம்ம இயேசுவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த இயேசுவின் சிலுவை அப்படின்ற அந்த வார்த்தையவே வந்து யூதர்களும் ரோமர்களும் விரும்பவில்லை. யூதர்கள் ரொம்ப ஒரு சாபக்கேடா அதை யோசிச்சாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு மரணம் வந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ளேயே அவன் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு எண்ணினார்கள். அதனாலதான் இயேசுவை வந்து ஊருக்கு வெளியே போய் சிலுவையில் அறையிறாங்க. ரோமர்களும் சிலுவை மரணத்தை அவங்க வந்து ஆதரிக்கல. அதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். அதாவது ஒருத்தன் வந்து இதுக்கு மேல இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே அவன் லைக் கிடையாது, அவன் வந்து அவன் நிமித்தமாக இந்த உலக மக்கள் கஷ்டப்பட்டதுனால அவனுக்கு ஒரு பெரிய அவமானத்தை தரணும், நிந்தியை தரணும், ஒரு கொடூரமானதை தரணும் அப்படின்றத அவங்க இது பண்ணாங்க. ரோமர் காலத்துல அந்த ரோம அரசாங்கத்துல இருந்தவங்களே நிறைய பேரு இந்த சிலுவை மரணத்தை வந்து அவங்க வந்து ஆதரிக்கல, அதை விரும்பல. ஏன்னா அது வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு மரணம். சும்மா நார்மலா மரண தண்டனை கொடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா பட்டுன்னு உயிர் போயிடும். சிலுவை மரணம் வந்து என்னன்னா உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போகவும் செய்யாது சீக்கிரமா. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த 2 கள்ளர்களுடைய காலெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க, எப்படியாவது அவன் சாகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா. ஏன்னா சீக்கிரமா சாவு வராது, ஆனா வலியும் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணம். நம்ம இன்னைக்கு சிலுவையெல்லாம் அழகா நம்ம தொங்க விட்டுருக்கோம், டெக்கரேட் பண்றோம். சிலர்லாம் தேக்கு மரத்துல செஞ்சு வைக்கிறாங்க, வீட்டுல தங்கத்துல செய்யறாங்க, பெரிய கோபுரம் போட்டு அதை சிலுவை வைக்கிறாங்க. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்துல சிலுவை வந்து ஒரு அவமான சின்னம். அதெல்லாம் யாரும் விரும்பினதும் கிடையாது, யாரும் அதை பத்தி பேசவும் மாட்டாங்க, அதை பெருசா உச்சரிக்கவும் மாட்டாங்க, அதை பொருட்டாவே எண்ண மாட்டாங்களா. ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சிலுவையை குறித்து பேச ஆரம்பித்தாரு. அப்போ வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படின்னா, இந்த அவமானத்தை போய் நீ பேசுறியா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இந்த எபிரேய புஸ்தகம், இன்னைக்கு நான் இப்ப வாசித்த இந்த வசனம், இந்த எபிரேய புஸ்தகம் எபிரேயர்களுக்கு அவர்களுக்கு எழுதப்பட்டது. இந்த ஆசிரியர் வந்து இதை வந்து எழுதுறார். இப்ப நம்ம எல்லாம் சபையா இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த சபைக்கு பவுல் தான் போதகர்னு வச்சுக்கோங்க. பவுல் வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா, அவர் ஊருக்கு போயிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவர் எப்படி இருக்காரு, இவர் எப்படி இருக்காரு, அவரு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் போன வாட்டி வந்தப்ப இதெல்லாம் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு. அந்த மாதிரி ஒரு லெட்டர் தான் இந்த எபிரேயர். இதுல வந்து இந்த யூதர்களுக்கு தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இவங்க யூதர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகளை கொடுக்குறாங்க யூதர்கள். என்ன பிரச்சனை? ஒண்ணு, சரீரத்திலேயே துன்புறுத்துறது, அடிக்கிறது, அதுக்கப்புறம் சித்திரவதை செய்யறது, பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போய் கொன்றது, இல்ல கணவன் மனைவினா கணவனை கொன்றது, மனைவியை கொன்றது, இந்த மாதிரி கொடூரமான இது. இது போக ஒரு சமுதாயத்துல கொஞ்சம் உயர்ந்திருக்கான், அவன் மரணத்தை அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சா மனதளவுல ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறது. எப்படி மனதளவுல தாக்குதல்னா, நீ எல்லாம் போய் இதுல போய் சேர்ந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவனோ ஒருத்தன் அந்த சாபக்கிடமான அந்த மரணத்தை சிலுவையில போய் தொங்குனானே, அவனை போய் வணங்குற, இயேசுவை போய் வணங்குற. நம்மளுடைய பாரம்பரியம் எவ்வளோ பெரிய பாரம்பரியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு,
எலியா, எலிசா, எவ்வளோ பெரிய தேவன், யெகோவா தேவன், செங்கடலை பிளந்த தேவன், இஸ்ரவேல் நம்ம வம்சம், நம்மளுக்கு ஒரு தேசம் இருக்குது, நம்மளுக்கு ஏகப்பட்ட வழிபாடுகள் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியர்கள், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சடங்குகள்லாம் இருக்குது, கொண்டாட்டங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விழாக்கள் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் சம்பிரதாயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, பலிகள் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத இந்த கிறிஸ்தவன்னு சொல்ற அந்த கிறிஸ்து எவனோ ஒருத்தன், அவன் வந்தான், வந்து ஏதோ ஊழியம் பண்ணா, அற்புதம் பண்ணா, அவனை போய் பின்பற்றிட்டு இருக்கே அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றது யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களே. அவங்களுக்கு எழுதுகிற இந்த புஸ்தகம் தான் எபிரேய புஸ்தகம். அப்ப ரோமபுரியிலையும் அதே மாதிரி இருப்பாங்க. அதாவது புறஜாதிகள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் கிடையாது. ஆனா இந்த யூத மார்க்கத்தில இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க. யூத மார்க்கத்தில் யூதத்தை அந்த மார்க்கத்தெல்லாம் பின்பற்றி ஆலயத்துக்கு போய் அங்க சங்கத்துல இருந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள் உங்கூடலாம் உட்கார்ந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பயங்கரமான குடைச்சல் கொடுக்கறாங்க. அவங்களுக்காக எழுதப்படுகிற இந்த புஸ்தகம் தான் எபிரேய புஸ்தகம். அப்ப அவங்களுக்காக சிலுவையை குறித்த மேன்மையை பேசுகிறான். அவன் என்ன சொல்றான்? முட்டாள், நீ முட்டாள், எப்படி உனக்குலாம் அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தான் பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 3:14 சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ அதை கேவலம்னு பேசுறல, நானே சிலுவையில தான் அரைஞ்சிருக்கிறேன்ட்டு. அந்த உலகம் அதுவும் சிலுவையில் அரைஞ்சு போச்சு, நீ எவ்வளவு பெரிய ஆசையை வேணா காட்டு. பவுல் சாதாரண ஆள் கிடையாது. பவுல் பிறப்பின்படி ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன். அவங்க அப்பா அந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு, பெரிய கோடீஸ்வரர். பவுலுடைய அப்பா கப்பல்கள் எல்லாம் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க, ரொம்ப பெரிய ஆளா இருந்தாரு. அப்படிப்பட்ட பெரிய ஆளுக்கு இந்த ரோம அரசுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க, குடிமதிப்பு கொடுத்துருவாங்க, குடி உரிமை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏதாவது ஊர்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, என்ன சவுண்டு, ஓடம்போ அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்களா, ஊர்ல பெரிய ரொம்ப மதிப்பா வச்சிருக்கிறவங்கள. அதனால ரோமன் சிட்டிசன்ஷிப்பே கொடுத்திருந்தாங்க. அப்போ ரொம்ப பெரிய ஆளு, இஸ்ரவேலன், யூதன், ரோம அரசின் குடிமகன். சும்மா கையே வைக்க முடியாது, நீங்க ரோமனெல்லாம் சும்மா தூக்கி அப்படி அடிச்சிடலாம் முடியாது, கை வைக்கவே முடியாது. பயங்கரமான அந்தஸ்து. இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிற மகன் அந்த பவுல். அவர் சொல்றாரு, இயேசுவை அறிகிற அறிவுக்காக இந்த உலகத்தையே நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்றாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 1 கொரிந்தியர் 1:22 யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அவங்க பேசுறாங்க, யூதர்கள்லாம் எப்படி அடையாளம், அற்புதங்கள், வானத்திலிருந்து அக்கினி வந்தது, சிவந்த சமுத்திரம் பிளந்தது. நம்ம பாரு மோசையெல்லாம் பின்பற்றோம், மோசை கற்பாறையிலே முகமுகமாக நம்முடைய பிதாவை சந்தித்தார், பேசினார், அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 கட்டளைகள், இவ்வளவு உன்னதமான மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் அந்த காலத்துல பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஃபெலோஸ், பயங்கரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள். நாங்களோ, பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான் சொல்றாங்க. என்னையா நீ பண்ணிட்டு இருக்க, சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, ஏசு ஏசுன்னு ஓடி. சிலர் இன்னும் கொஞ்சம் ஓவரா போயிட்டு, ஐயோ இந்த ரத்தத்தெல்லாம் பேசாதீங்க, ஐயோ அது கேட்டாலே ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது, ஐயோ அதெல்லாம் பேசாதீங்க, ரத்தத்தெல்லாம் சொல்லாதீங்க. ரத்தத்தை தூக்கிட்டீங்கன்னா சுவிசேஷமே கிடையாது, சிலுவையை தூக்கிட்டீங்கன்னா சுவிசேஷமே கிடையாது. அது டம்மி மெசேஜ், டம்மி, ஒன்னும் கிடையாது, ஒன்னு ஜீரோ தான், சும்மா பேசிட்டு போலாம். இந்த சுவிசேஷத்தின் அஸ்திபாரம் சிலுவை, இந்த சுவிசேஷத்தின் அஸ்திபாரம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை, இதுதான் சுவிசேஷம். கிரைஸ்ட் crucified, that is the gospel. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதுதான் சுவிசேஷம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். நீங்க வியாதியா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம். அதான் பார்க்கணும் நம்ம.
அதுலதான் நீங்க ரட்சிக்கவே பட்டீங்க. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க? என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீங்க. என்னைக்கோ ஒரு செய்தியை கேட்டீங்க. என்னைக்கோ உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. உங்க வாழ்க்கை மாறினது. ஆவி மறுபிறப்படைந்தது. அதுக்கு அஸ்திபாரம் என்ன தெரியுமா? இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம். ரோமர் 1:16. ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னா எல்லாரும் வெக்கமா வேற பேசுனாங்க. இதை போய் பின்பற்றியா? ஏன்னா பாருங்க, இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க? சில சொந்தக்காரங்களை அசிங்கப்படுத்துவாங்க தெரியுமா? நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா அவங்க நினைச்சுப்பாங்க, இவன் கீழ்த்தரமா போயிட்டான். அதாவது இவங்களும் தான் உயர்ந்த ஜாதி, உயர்ந்தத்துல இருக்கிற மாதிரியும், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல அவன் கீழே இறங்கிட்டான்ற மாதிரியும். அது ஏதோ ஒரு லாஜிக் புரியல. ஒரே வீட்டுல தானே பிறந்திருக்க, நீ எப்படி கீழே போவ? பாருங்க, என்ன நான் செய்யறது நீ செய்யல, நான் பின்பற்றதை நீ பின்பற்றல, அதனால நீ கீழே போயிட்ட. கீழே போனதுனால உனக்கு சொத்துக்கே பங்கு கிடையாது. குடும்பத்துல 2 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைக்கு சொத்தே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்? அது இயேசுவை பின்பற்றிடுச்சு. பைத்தியம் நீ சொல்றாங்க. சில நேரங்கள்ல இந்த அம்மா இல்ல யாராவது பேசுவாங்க அந்த பிள்ளைகிட்ட, நீ என்ன பண்ணு, சைலண்டா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ, சொத்தை வாங்கிக்கோ. சொந்தக்காரங்களா பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? தைரியமா, நான் நினைச்சது, நான் முடிவு பண்ணது, இயேசுதான் ரட்சகர், நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன், நீ என்ன வேணா கூடு அப்படின்னு நான் நிறைய பேரை கேட்டுப்படுறேன். கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வாழ்க்கையில எல்லாத்தையுமே அவனுங்க இழந்திருப்பாங்க. எப்போ? அந்த நேரத்துல அவன் வாழ்க்கை முடியறதுக்குள்ள எல்லாம் திரும்பி வந்துடும் அவனுக்கு. இயேசுவை பின்பற்றுகிற ஒருவரும் நஷ்டம் அடைவதில்லை. சிலுவை ஒரு நஷ்டம் அல்ல, இயேசுவின் ரத்தம் ஒரு நஷ்டம் அல்ல. இந்த உலகத்துல கூட பாருங்க, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு இப்ப வேற அவன் பாக்குறான் சார், அவன் பேர் பாக்குறான், அவனுக்காக நம்ம ஏதாவது மேஜிக் பண்ணுவோம், அவனை மாதிரியே நம்மளும் கொஞ்சம் ஆக்டிங் போடும். நீங்க ஆக்டிங் எல்லாம் போடாதீங்க, தேவையே கிடையாது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை அந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் மிகவும் மேலானது. அதனால அவங்களுக்குலாம் நம்ம பயப்பட வேணாம். இந்த உலகம் அப்படி பண்ணுது, ஒரு மாதிரி பார்த்து பார்க்கறான், நம்மளெல்லாம் ஒரு மாதிரி கீழே நினைக்கிறான். அப்படிலாம் நினைக்கவே மாட்டான். இங்க போட்டிருக்குது, சிலுவையின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இன்றைக்கு நான் பேசுகிற இந்த இயேசுவின் சுவிசேஷம், இது இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான சுவிசேஷம், இது இயேசுவின் சிலுவையினால உண்டான சுவிசேஷம். இது உங்களுக்கு பலனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும். நான் என்ன சிலுவையை பேசுறேன், ரத்தத்தை பேசுறேன், சம்பந்தம் இல்லாம எப்படி இயேசுவின் ரத்தம் இவங்களுக்கு காசை தரும், எப்படி இயேசுவின் ரத்தம் இவங்களுக்கு சுகத்தை தரும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் தேவ பலனே. அதாவது நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய விஷயம் நம்மளுக்கே புரியறது கிடையாது. சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் உட்காந்து இருக்கிறீங்க, தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எப்படி கரண்ட் வருது தெரியுமா உங்களுக்கு? அணு இதுல இருந்து, ஆலையில இருந்து வருது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி. கோல் மூலமா வருது, விண்ட் மில் மூலமா வருது, இன்னும் நிறைய விதத்துல ஒரு சோலார் பவர் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல எங்க இருந்து வந்தா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு தேவை சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும். நீ எப்படியோ குடு, எனக்கு ஃபேன் ஓடும். அங்க டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கிறாங்க, அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க, இங்க வைக்கிறாங்க, இங்க ஒரு பிரிச்சு விடுறாங்க, ஃபேஸ் கொடுக்குறாங்க, மீட்டர் வைக்கிறாங்க. நம்மளுக்கு தேவை சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும். நிறைய நேரத்துல புரியறது இல்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கு நிறைய அது புரியாம இருக்கலாம், ஆனா புரிய வைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம், இதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதான் இங்க போட்டிருக்குது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. இந்த தேவ நீதியே, இந்த விசுவாசமே எப்படி வெளிப்படுகிறது? சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. எது சுவிசேஷம்? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை. இன்னைக்கு நான் மேன்மை பாராட்டுறேன், நீங்களும் மேன்மை பாராட்டுங்க. எதை மேன்மை பாராட்டுங்கள்? இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம், அதை குறித்து தான் மேன்மை பாராட்டுங்கள். அப்போ இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதுல நான் வாசிச்ச 22வது வசனத்துல இருந்து நான் வாசிச்சேன்.
23, 24 எல்லாம் வாசித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுது. அதுல முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில போட்டிருக்குது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். நான் வெள்ளிக்கிழமை சொல்லும் போது இயேசுவின் சிலுவை எவ்வளவு மேன்மையானது, அந்த மரம், அந்த இயேசுவின் சிலுவை, அத பேதுரு பேசுறாரு, பவுல் பேசுறாரு, அப்போஸ்தலர்கள் பேசுனாங்க, பல சீஷர்கள் அதை பேசுனாங்க, தைரியமா பேசுனாங்க. அதுதான் பலனை கொடுத்தது. அதுதான் இந்த உலகத்துல அவங்களுக்கு தைரியமா நிறைய நேரங்கள்ல எல்லாம் ரத்த சாட்சியாவே மறிக்கிறாங்க. அவங்க போய் கல்லெறிஞ்சு கொன்றாங்க. ஸ்தேவான் போற முதலாம் நபர்களை எல்லாம் கல்லெறிஞ்சு கொள்ளும் போது பவுல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி பவுல் மரணர் தெரியுமா? ஏதோ திடீர்னு மேல இருந்து வெளிச்சம் வந்துச்சு உடனே மாறிட்டார் கிடையாது. பல நாட்களாக ஒரு மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. துன்பப்படுத்துகிறார். கடைசியாக ஸ்தேவானை கல்லெறிகிறார். கல்லெறியும் போது அங்க நின்றுட்டு இருக்காரு. ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றாரு. எரிங்கடான்னு அவர் தான் சொல்றாரு. கல்லெறிஞ்சு கொள்றாங்க. ஆனா ஸ்தேவான் சபிக்கவில்லை. நம்ம போயிட்டே இருக்கிறோம். எவனாவது ஓடிச்சு ஒருத்தன் இடிச்சிட்டா எவ்வளவு கோவம் வருது. நான் போயிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுக்கிறோம்? நான் பாட்டு ஒழுங்கா போயிருக்கேன். அவன் ஒழுங்கா போடுறான் பாரு. எங்கடா பாத்துட்டு வர கத்துறோம். அவன் பாவம், அவனும் தெரியாம தான் இடிச்சிட்டான். வேணுக்குனேவா அவங்கள வந்து இடிச்சான். அவன் எங்கேயோ பார்த்துட்டு போனான், எதையோ யோசிச்சுட்டு போனா, வந்து இடிச்சிட்டான். உங்களுக்கு வருதே கோபம். என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? நான் யார் தெரியுமா? நீ எல்லாம் பேசுறான். இங்க ஸ்தேவான்னு ஒருத்தன் இருக்கான். குறி பார்த்து மண்டைய பார்த்து கல் எறிகிறானுங்க. அவன் ஏன்னா நோக்கம் வந்து அவனை சாகடிக்கணும். பெரிய கல்லா தூக்கி போடுறானுங்க. பெரிய பெரிய கல்லா தூக்கி போடுறான். விசிறி அடிக்கிறான். கொல்லணும்னு சொல்லி கொன்னுட்டு இருக்கான். உயிர் போக போற நேரத்துல ஸ்தேவான் சொல்றான், தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கன்றான். பவுல் ஆள் அவுட் அன்னைக்கே. யாரா இவன்? எல்லாம் சபிப்பானுங்க, திட்டுவானுங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பீங்கடா, உன் குடும்பத்தெல்லாம் வம்சத்தெல்லாம் சபிப்பானுங்களே. யாரு இவன்? உள்ளம் மாறப்பட்ட உள்ளம். அதுதான் சுவிசேஷம் மாற்றுகிற உள்ளம். உங்க உள்ளம் மாறி இருக்கா? அந்த சிலுவையினாலே மாறும். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் சிலுவையினாலே அன்பாக மாறும். இன்னைக்கு உங்களை யாரும் கல்லடிக்கல, ஆனா உங்க வீட்டுல ஏதாவது உங்களை குறை சொல்லுவாங்க. என்ன இப்படி பண்ற, அதை சரியா பண்ண மாட்டேற, இது அப்படி பண்ண மாட்டேன்னு. தேவான் மாதிரி கல்லடி வாங்குற மாதிரி இருக்கலாம், ஆனா நீங்க மன்னிச்சு விட்டுருங்கன்ற. இன்னைக்கு யாரும் உங்களை பிரிச்ச கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து போடுறாங்களா? அந்த மாதிரிலாம் போடுறது இல்லை. வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, மாமா மச்சான் ஏதாவது சொல்லுவான். அதெல்லாம் சுவிசேஷத்திற்காக என்ன பண்ணுங்க? மன்னித்து விடுங்கள், அன்பு காட்டுங்கள், இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள், தயவுள்ளவர்களாக இருங்கள். அதன் மூலமாக இயேசுவின் அன்பு இந்த உலகத்திற்கு தெளிப்படும். நீங்க குடும்பத்துல அன்பா இருக்கிறதையும், இல்ல வேலை ஸ்தலத்துல அன்பா இருக்கிறதையும், வேலை ஸ்தலத்துல மன்னிக்கிறதையும், ஊர்ல இருக்கிறவங்க உங்க 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 இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மேனேஜரை சபிச்சுட்டு இருப்பான். முதலாளியை சபிப்பான், கம்பெனியை சபிப்பான். இவெல்லாம் சம்பளத்தை போடுறானா, இவெல்லாம் நல்லா இருப்பானான்னு. நீங்களும் கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆனா அவனை ஆசீர்வதிச்சு நன்மையை பேசுனீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான். உங்களை ஒரு மாதிரி பார்த்து அந்த இயேசுவின் அன்பை அவனும் பெற்றுக்கொள்வான். அப்படிதான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சரி, அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தை குறித்து தான் பேசுகிற ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். சரி, இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன். ஸோ எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலையும் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலையும் என்ன போட்டிருக்குதுன்னா, எப்படி இயேசு தேவதூதர்களை காட்டிலும் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அதுதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் யாருக்கு எழுதுறாங்க? ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு மக்களின் நோக்கத்துக்கு அவங்க வந்து கன்வின்ஸ் படுத்தணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து அவ்வளோ கொடூரமான மென்டல் டார்ச்சர். நீலாம் வந்து யூத மார்க்கத்தை விட்டு போயிட்டே, நீலாம் இஸ்ரவேலை விட்டு போயிட்டியே, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அழகான இந்த மார்க்கம் இருக்கிறது பாரு. எவ்வளோ நம்ம ஆசாரியன் பாரு, எவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்கிறான். நம்ம கோயில் பாரு, நம்ம ஆலயம் பாரு, எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. எவ்வளோ 1000 வருடங்களாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லிருக்கோம். இதெல்லாம் விட்டு போட்டு இது இயேசுவ போய் அவன் செத்து போயிட்டாரு, அது மரத்துல தங்கினாரு, தேவகுமாரன் நீ சொல்ற, ஆனா அவர் கைவிட்டாரு, அவரை போய் வணங்குற அப்படின்னு ரொம்ப கேவலமா இருந்தாங்க. மக்களையே ஒதுக்கி வச்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, துன்புறுத்தினாங்க. அவர்களுக்கு எழுதுற இந்த எபிரேய புஸ்தகம் எபிரேயர் 1:2 அதனால இயேசு எப்படி தேவதூதர்களை பார்க்கிலும் மிகவும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்றத எழுதி.
எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல எப்படி இயேசு மோசேயை விட பெரிய ஆளுன்னு எழுதியிருக்கு. நம்ம ஆளுங்க எப்படின்னா, இஸ்ரவேல்ல மோசே தான் பெரிய ஆள், ஏன்னா 10 கட்டளை அவர் கொடுத்திருக்காருல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு அவங்களாம் தான் பெரிய ஆள், அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிட்ட வந்து கேட்கறாங்க, நீ என்ன மோசையோட பெரிய ஆளா, நீ ஆபிரகாமோட பெரிய ஆளா அப்படின்னு கேட்கறாங்க இயேசு கிட்ட வந்து. அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா 30 வயசு ஆகுது, மோசையோட பெரிய ஆளுன்னு சொல்றியா அப்படின்னு கோவம் வந்துருச்சு. தேவத்துக்கு சமமாக உன்னை எண்ணுகிறாயா, ஏன்னா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றாரு. இதெல்லாம் சொன்னவன உங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. ஆனா இங்க எபிரேயர் 3ல அந்த எபிரேய ஆசிரியர் அதை வெளிப்படுத்துகிறார், அதை காட்டுகிறார். மோசே வந்து ஒரு வேலைக்காரனா இருந்தான், ஆனா நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். மோசையை விட பெரிய ஆள் நம்ம தான். ஆமாங்க, மோசே வேலைக்காரனாக இருந்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல வேற. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் ரத்தத்தினால அப்பான்னு நான் கூப்பிடுறேன், அவர் என்னப்பான்னு கேட்கிறார். நீங்க ஜெபம் பண்றீங்க பாருங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதுல முழுவ எப்படி இயேசுவே ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார், ஆரோனை காட்டிலும் பெரியவர் என்பதை எபிரேய ஆசிரியர் சொல்றார். மோசே காட்டிலும் பெருசுன்னு சொல்றாரு, அப்புறம் ஆரோனை காட்ட பெருசுன்னு சொல்றாரு. ஏன்னா ஆரோனுடைய வம்சத்துல வந்த அந்த லேவியர்களா இருக்கிறவர்கள், அவர்கள் போல ஆசாரியர்கள், அவங்க ரொம்ப ரொம்ப பரிசுத்தம் உள்ளவங்க, அவங்க ரொம்ப நேர்த்தியானவங்க, அவங்க பெரிய உயர்ந்தவங்க, அவங்க போட்டிருக்கிற அங்கிய பத்தி போட்டிருக்குது. இதெல்லாம் விட்டு போட்டு நீ வேற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிய, இயேசுவை போய் பின்பற்றிய அப்படின்னு சொல்ற நேரத்துல அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப நீங்க இதுக்கப்புறம் நீங்க போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். 4, 5, 6, 7 அதிகாரத்துல எவ்வளவு தெளிவா போட்டிருக்குன்னா, இயேசு மிகவும் பிரதான ஆசாரியர். அது மட்டும் இல்ல, இந்த ஆரோனின் வம்சத்தில் வருகிற அந்த ஆசாரியனை மெல்கிசேதேக்கின் முறையின்படி எல்லையே இல்லாமல், அதாவது முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை, நோ பிகினிங் அண்ட் நோ எண்ட், அந்த முறையின்படி அவர் ஆசாரியனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம அதுல பார்க்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 4:16 பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதான் வந்து ஆலயத்துல அந்த வடிவம். எல்லாரும் நேரா வந்து இப்ப பாருங்க, நீங்க இங்க கூட வந்து நிக்கலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதனால அப்படி இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்போனாலும் இங்கே வரலாம், இங்கே வரலாம், அங்கே கூட உட்காரலாம், இங்கே உட்காரலாம், எங்கேனாலும் உட்காரலாம், நேராக வரலாம். யார் வேணால் பாட்டு பாடலாம், யார் வேணால் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் வீட்லேயும் பாட்டு பாடலாம், இந்த பைபிள் வாசிக்கலாம், நீங்கள் ஆண்டவரோட நேரடியாக பேசலாம். ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் யார் யார் போறான்னு இருக்குது. வருஷத்துக்கு ஒரே முறை அந்த பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாரு. அவரே போகும்போது காலில் கயிறு கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா அவரே போய் உழுந்துட்டாருன்னா இப்ப அவரை தூக்க இவன் போனா இவனும் உழுந்து செத்துருவான். அதனால அங்க சிங் சிங்னு காலில் இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கோல்ஸ்லாம். அவர் அப்படியே உள்ள போய் தூபம் காட்டி ஆராதிச்சுக்கு போய் ஜிங் ஜிங்னு கேட்கும். ஜிங் ஜிங் நின்றுச்சுன்னா ஆள் அவுட்டு, சர்ன்னு கயிறை போட்டு வலிச்சிட வேண்டியதுதான். இவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு அப்போ. ஆனா இயேசு மரிக்கும் போது அந்த திரைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சிருச்சு. இப்ப யார் வேணா உள்ள போலாம், எப்ப வேணா உள்ள போலாம். எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அங்கெல்லாம் போகவே கூடாது, பரிசுத்தமான இடம். பிரதான ஆசாரியனே பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. அந்த இவ்வளவு காரியத்தை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போகணும். எல்லாத்தையும் விட்டு நேரடியாக போலாம். இன்னைக்கு நீங்க உக்காந்த இடத்துல இருந்து, ஏசப்பா உங்க சமூகத்துல வந்திருக்கேன், எனக்கு இதை உதவி பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசு உங்களுக்கு பதில் தருவார். ஆனா அதுக்கு போனதுக்கு ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? ஏன் அந்த நிலைக்கு போனீங்க தெரியுமா? இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் சிலுவையின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தைரியமாக அங்க போய் நிற்கிறீர்கள். உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்றீங்க, ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன். நீ ஜெபத்துல எதையாவது கேளு, கேளு, நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு இயேசு. நீ கேட்கல, ஆனா நீ கேட்டனா நான் உனக்கு செய்வேன்னு சொல்றாரு. இவ்வளவு ஈஸியா இல்ல.
பழைய உடன்படிக்கையில இவ்வளவு ஈஸியா இல்ல. ஆனா இயேசு மரித்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எளிதாக்கினார். அதனாலதான் இங்க போட்டிருக்குது, தைரியமாக கிருபாசனத்திலே சேர கடவோம். சரி, அப்புறம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே எப்படி இயேசுவே பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், எப்படி புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பதை எழுதியிருக்கிறது. எபிரேயர் 8:9 அதுதான் எழுதி, புதிய உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறார், அந்த வாக்கு தத்தங்கள் அதெல்லாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான அதிகாரம். இதுல எப்படி போட்டிருக்குன்னா, எப்படி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, எப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள்லாம் வரும்போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாச வாழ்க்கை இது. பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், கஷ்டங்கள்லாம் ஒருவேளை வரலாம். ஆனா விசுவாசிங்க, அது எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அவர் சொல்றாரு, நீ பின்வாங்கி போயிடாத. இன்னைக்கு நடக்கும்னு சொல்ற, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்ற, இயேசு எனக்கு நன்மை செய்வார்னு சொல்ற, இயேசு எனக்கு சுகமாக்குவாரு, நான் நிச்சயமா நம்புறேன்னு சொல்ற. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணுமே நடக்கல, அது என்னத்த இயேசு ஒன்னும் நடக்க மாட்டு, என்னத்த பெருசா வாழ்க்கையில பெரிய செஞ்சுட்டாப்பளே ஆக்கும் அவனுக்கு கோவம் வந்துருது, இயேசு மேலே கோவம் வந்துருது. அதான் போட்டிருக்கு, பின்வாங்கி போகாத. பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, நீ பின்வாங்கி போயிட்டனா, இன்னைக்கு நம்பின நாளைக்கு நீ நம்பாம போயிட்டனா ரொம்ப பிடிக்கலப்பா எனக்கு அப்படின்ற. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல், ஆனா பின்வாங்கிட்டா கெட்டுதான் போயிரும், சூழ்நிலை மோசமா தான் ஆயிரும். பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப இது ஒரு விசுவாச வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க லைஃப்ல எல்லாத்தையும் நீட்டா மேப் போட்டு, 4ஆம் தேதி இந்த இடத்துல அது நடக்கும், 5ஆம் தேதி 4 மணிக்கு இது நடக்கும், 7ஆம் தேதி அப்படி நிக்கும், 8ஆம் தேதி உனக்கு ப்ரொமோஷன் வரும், 10ஆம் தேதி நீ வீடு வாங்க போற, 15ஆம் தேதி கார் வாங்க போற. சும்மா ஜோரா இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் எங்க வீட்டுல இருப்பேன், நீங்களும் உங்க வீட்டுல இருப்பீங்க. ஆனா என்னன்னா, அந்த மாதிரி மேப் இல்லை. அதான் விசுவாசம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு படி. என் வாழ்க்கையில 1000 படி இருக்குது, ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு படி தான். விசுவாசத்துல ஒரு படி எடுத்து வச்சுட்டேன், அடுத்த படி அடுத்து தெரியும். புரியுதுங்களா? ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க இன்னும் இதை கத்துக்கலன்னா கத்துக்கோங்க. எல்லாம் நீட்டா மேப் போட்டு எல்லாம் கரெக்டா நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாவே நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசியுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், தேவனை நம்புங்கள். ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நன்மையானதை செய்வார்னு நீங்க பார்த்துட்டே இருங்க, விசுவாசிச்சுட்டே இருங்க, கரெக்டா ஆண்டவர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்களேன். ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. போற வழியில அவன் கேள்வி கேட்காமலா இருந்திருப்பான், நிறைய கேள்வி கேட்கிறாரு. விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, பலி எங்கன்னு கேக்குறாரு. நீதான்ப்பா அந்த பலி, கொல்ல முடியாது, ஓடுருவாப்ல. அப்படியே போயிட்டு இருக்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப். கடைசியில கத்திய ஓங்கும் போதுதான் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதேன்னு சத்தம் வருது. அது வரைக்கும் வரல. அப்ப அந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம விசுவாசத்துல செயல்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள். ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா நான் நம்புறேன். கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா இருங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்த திட்டம் வைத்திருக்கிற, அதை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரத்துல எல்லாத்தையும் காட்டிட்டா நம்ம மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆண்டவர் ரிவீல் பண்றாரு உங்களுக்கு. சோ அதுதான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்திலே நம்மளுக்கு உதவி செய்வதற்காக, இப்ப ஆபிரகாம் சொன்னேன் பாத்தீங்களா, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, விசுவாச வீரர்களின் பட்டியல்
11ஆம் அதிகாரம். அது ஃபுல்லா அந்த பட்டியல் இருக்கு, நீங்க போய் வாசிச்சு பார்க்கலாம். என்னன்னா நம்மளுக்கு உதவி செய்ய அவங்களும் அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. தாவீதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அபிஷேகம் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டா நாளைக்கு என்ன பண்ணணும், நேரா கொண்டு போய் சவுலு அப்புறம் போ, தாவீது உட்காரு. இப்ப நான்லாம் அப்படிதான் எதிர்பார்ப்பேன். இப்ப நம்ம ஊர்லயே பாருங்களேன், ஓட்டு போடுவாங்க, சிஎம் மாறிட்டாருன்னா என்ன ஆகும், அந்த சிஎம் போயிடுவாரு, இந்த சிஎம் வருவாரு, அவ்வளவுதானே. ஓட்டமா எலெக்ஷன் முடிஞ்சு கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க, அவ்வளவுதான். எத்தனை வருஷமையா போராடுறது, யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கே ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாரு, நான் நிஜமாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானா. யோசிப்புக்கும் அதே மாதிரி தான். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு விசுவாசித்து போய்கிட்டே இருக்காங்க. தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் உங்கள் மேல் கூறியிருக்கிற வாக்கு எல்லாம் நிறைவேறுவதாக. நிறைவேறட்டும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். அதுக்குதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்துக்கணும். ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கெல்லாம் நடக்குமாங்க, என்னங்க நடக்குது அப்படின்னா டக்குன்னு போய் 11ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். பெரிய வீரர்கள் மாதிரி இருக்கும், அவங்க லைஃபை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இதுதான் நம்ம இப்ப வாசிச்சோம். எப்படின்னா அந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, அவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கோம், இந்த பெரிய அந்த வித்தியாசத்தை அந்த ஆசிரியர் காட்டுறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல அற்புதமான வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த எபிரேய புஸ்தகமே ஒரு நிறைவுக்கு வருகிறது. 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேக்கு கூறப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்மளுக்கு இந்த ஆசிரியர் எழுதி வச்சிருக்கார். 13:5 பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வசனத்தை நீங்க போய் வாசித்தீங்கன்னா, ஆங்கில மொழிபெயர்ப்புல நீங்க போய் வாசித்தீங்கன்னா, I will not, I will not, I will not, assuredly I will not. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டுவதில்லை, நிச்சயமாகவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இத்தனை வாட்டிலாம் ஆண்டவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு வாட்டியே சொன்னா போதும், நான் உன்னை விட்டு விட மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி I will not, I will not, I will not, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அதோடு தான் இந்த எபிரேய புஸ்தகம் முடிகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நாளும் தேவன் நிச்சயமாக உங்க கூடவே இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உலகத்துல யார் வேணா கைவிடலாம், யார் வேணா இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லாம போலாம், கர்த்தர் உங்களோட எப்போதும் இருப்பார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அப்படிதான் முடியுது இந்த புஸ்தகம். இந்த எபிரேய ஆசிரியர் அவர் இந்த மக்களுக்கு எழுதும் போது, நீ துக்கமா இருக்கிற, நீ உன்னை நீ இந்த பழைய உடன்படிக்கையில இருந்து நீ வெளியே வந்துட்ட, யூத மார்க்கத்துல இருந்து வெளியே வந்துட்ட, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, யார் இருக்கா, எனக்கு என் குடும்பம் இல்ல, நான் தேவாலயத்துக்கு போக முடியல, பரிசையும் இல்ல, ஒருத்தனும் இல்ல, என்ன பண்றதே தெரியல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு எபிரேய ஆசிரியர் எழுதுறாரு, கர்த்தராகிய நானே உன்னோடு இருக்கிறேன், என் பிரசனம் உனக்குள்ளவே இருக்கிறது. அததான் சொல்றார். அதனாலதான் 6வது வசனம் சொல்லி இருக்குது, ஆதினாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேய ஆசிரியர் எழுதுறாரு, உலகத்துல எந்த மனுஷனுக்கும் பயப்படாத, ஏன்னா கர்த்தரே உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ சொல்லலாம், வாயை திறந்து சொல்லலாம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒருவேளை நாளைக்கு உன் தலையவே சீவலாம், உன் கை கால துண்டா வெட்டலாம், உன் குடும்பத்தையே இழக்க வைக்கலாம், உன் சொத்தெல்லாம் தூக்கலாம், ஆனா கவலையே படாத, ஏன்னா நீ தைரியமா சொல்லலாம், கர்த்தர் உனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷங்க, அவன் என்ன செஞ்சிட போறான் உங்களை. இது மாதிரி நீ தைரியமா இரு அப்படின்னு எழுதுறாரு எபிரேயர். இததான் இன்னைக்கு நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கு. இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் தான் இந்த எபிரேய புஸ்தகம். சரி, இப்ப இந்த எபிரேயர் 12:22 இந்த ரத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதான் இங்க சொல்ல வராங்க. இப்ப எபிரேயர் புஸ்தகமே ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். எபிரேய புஸ்தகமே முக்கியமான புஸ்தகம். அதுக்காக தான் ஒரு சம்மரி மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன், 13 அதிகாரத்துல எப்படி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த வசனம் வாசித்தோம் பாத்தீங்களா, எபிரேயர் 12:22 வாசித்தோம். என்னன்னா, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும்,
பாருங்க, இந்த சீயோன் மலைன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுலயே ஒரு பெரிய ஒரு செய்தி இருக்குது. அதை ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். பழைய உடன்படிக்கையில மோசே காலத்துல யூதர்கள் மிகவும் முக்கியமாக எண்ணுனது சீனாய் மலை. ஏன் அந்த சீனாய் மலைனா, அந்த சீனாய் மலை தான் அந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. மோசே கூட பேசினது, தேவனே மக்களோட பேசினது. ஆண்டவர் பேசும்போது இஸ்ரேல் மக்கள்லாம் மோசேட்ட சொல்றாங்க, தயவு செய்து ஆண்டவரை பேச வேணாம்னு சொல்லுங்க. நீ என்கிட்ட பேசு, கடவுள்லாம் என்கிட்ட பேசவே வேணாம், ஏன்னா காதெல்லாம் கிளியுது, பயமா இருக்குது, வயிறுலாம் கலக்குது, ஐயோ முடியல, அவரை பேச வேணாம்னு சொல்லு அப்படின்னு மக்கள் எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. அவரை பேச வேணாம்னு சொல்லு, கடவுளே பேச வேணாம், சத்தம் பயங்கரமா இருக்குது, ரொம்ப டூ மச்சா இருக்கு, ஆண்டவரே வேணாம் எங்களுக்கு, மோசே நீயே பேசும் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசும்போது இன்பமாக இருக்கிறது. ஆண்டவர் பேசும்போது பயம் பிடிச்சிருந்தா, வயிற்றெல்லாம் கலக்குதா? இல்ல, வயிறு கலக்கிட்டு இருந்து பயம் பிடிச்சிருந்து ஆண்டவர் பேசினான்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நிம்மதியா இருக்குது. இந்த வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா நிம்மதியா இருக்குது. பாட்டை கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். இங்க போட்டிருக்குது பாருங்க, சீயோன் மலையினிடத்திற்கும். அதான் சரியா? சரி, இப்போ 3 விஷயம் நான் சொல்றேன். பரலோகத்தின் டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹெவன் 3 விதத்துல அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இவர், இந்த ஆசிரியர். 3 விதம். சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரம எருசலேம். அங்க கமா இல்ல, ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா அங்க ஜெருசலேம்னு தனியா தான் போட்டிருக்கு. மவுண்ட் சயன், த சிட்டி ஆஃப் லிவிங் காட், ஜெருசலேம். பரலோகத்தை எப்படி வர்ணிக்குதுன்னா, சியோன் மலையின் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரம எருசலேம். இப்படி 3 விதத்துல என்ன பண்றதுன்னா பரலோகத்தை வர்ணிக்குது. ஸோ அந்த பரலோகத்தை பத்தி ஒரு வர்ணனை, நான் அதை தான் சொல்ல வரேன். இவ்வளவு முக்கியமான இடம் பரலோகம்ன்றது, அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா நம்மளுக்கும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்ற வர்ணனை. சரி, அடுத்து 22வது வசனத்திலேயே பாத்தீங்கன்னா 1000 10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். என்னங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரா ஒன்னும் இல்லைங்க, புதிய உடன்படிக்கையின் அப்புறமா இருக்கிற மனிதர்கள், அவ்வளவுதான். நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ் நம்ம எல்லாம். இயேசுனுடைய மரணத்திற்கு அப்புறமாக ரட்சிக்கப்பட்ட அனைவரும். அதுதான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்களா? அது என்னது குறிக்குது? நம்மளெல்லாம் குறிக்குது. இயேசு மரித்ததுக்கு அப்புறமாக ரட்சிக்கப்பட்டவர். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், பழைய ஏற்பாட்டு மக்கள். அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டு மக்களும் பழைய ஏற்பாட்டு மக்களும் எங்க பரலோகத்துல எப்படி இருக்குதுன்னு காட்டுறாரு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? 1000 10,000 தேவதூதர்கள். எங்க பரலோகத்துல 1000 10,000 தேவதூதர்கள். அப்புறம் புதிய ஏற்பாட்டு மக்கள், அதுதான் சர்வ சங்கமாகிய சபையின். 3வது என்னன்னா நீதிமானுடைய ஆவிகள் இடத்திற்கும், அதுதான் பழைய ஏற்பாட்டு மக்கள். இதுதான் என்னது பரலோகத்தில் இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த 23லயே நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், நியாயாதிபதியாகிய தேவனே இருக்காருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், இயேசு இருக்காருங்க. இப்போதான் நம்ம பாயிண்ட் முக்கியமானது. இவ்வளோ பெருசா பேசுதுல இந்த இடத்துல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பரலோகத்தையே பயங்கரமா விவரிக்கிறாங்க. சியோன் மலை, எருசலேம், பழைய உடன்படிக்கை மக்கள், புதிய உடன்படிக்கை மக்கள், தேவதூதர்கள் எல்லாம் சொல்லிட்டு இதுல ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்கு பாருங்களேன். இயேசு இருக்கிறார், மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார். அதோட சேர்ந்து ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் தேவதூதர்கள் இருக்காங்க. அது கூட ஓகே, தேவதூதர் இருக்காங்க. புதிய உடன்படிக்கை மக்கள் இருக்காங்க, அது ஓகேங்க. பழைய உடன்படிக்கை மக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, தாவீது எல்லாம் இருக்காங்க, ஓகே, அதுவும் சூப்பர், ஓகே. தேவனே இருக்கிறார், ரொம்ப கரெக்ட். இயேசு இருக்கிறார், ஓகே. அதுலயே கூடவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது இருக்குது?
தெளிக்கப்படும் ரத்தம். அதனாலதான் இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்கோம். நம்ம தேவனை பேசுறோம், ஓகே, தேவதூதனை பேசுறோம், பழைய மக்களை பேசுறோம், புதிய உடன்படிக்கை மக்கள் எல்லாம் ஓகே. அதே ஈக்குவல் பிரிவிலேஜ், அதை விட கூட இதெல்லாம் ஆக்குனதே அந்த தெளிக்கப்படும் ரத்தம் தான். புரியுதுங்களா? எவ்வளவு முக்கியம்ன்றத சொல்ல வரேன். அதுக்காக தான் இந்த வசனம். இந்த 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் எவ்வளவு முக்கியமான பங்கை இந்த நாளில் பரலோகத்தில் வகிக்கிறது என்பது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பரலோகத்திலே அவ்வளவு முக்கியம்னா உங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அது. இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் தெளியுங்கள். எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தத்தை என் குடும்பத்தில் தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் குடும்பத்தில் தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் வேலையில தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, வெறும் ரத்தம்னு போட்டுட்டு விடல. புரியுதுங்களா? வெறும் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம எப்படி போட்டிருக்குன்னா, தமிழ்லயும் போட்டிருக்குது, ஆங்கிலத்திலயும் போட்டிருக்கு. ஆங்கிலத்துல blood of sprinkling that speaks, தெளிக்கப்படும் ரத்தம், பேசுகிற தெளிக்கப்படுகிற ரத்தம். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்கு, என்ன புரியலையே, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியலையே, எங்க இருந்து இது ஆரம்பிக்குதுன்னு தெரியலையே. ஒண்ணும் இல்லை, எந்திரிச்சு நின்று இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இல்ல அசுத்தமா இருக்கு, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், அவ்வளவுதான் அங்க பரிசுத்தமாகிறது. ரத்தம் தெளிக்கப்படுகிற எதுவும் பரிசுத்தமாக்கப்படும். பழைய உடன்படிக்கையில எல்லாம் அப்படிதான். ஆடு அடிப்பாங்க, பரிசுத்தமாக்கப்படும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம அந்த வசனத்துக்குள்ள போல, ஆனா சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இஸ்ரவேலர் இருக்கிறாங்க, எகிப்தியர் இருக்கிறாங்க, கடைசிவாத எல்லாம் சாக போறானுங்க எகிப்துல. என்ன பண்ணணும் தெரியுமா? ஈசோப்பை எடுத்துக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கணும், ரத்தத்தை எடுத்து வாசக்கால்ல தெளிக்க வேண்டும். அதை வேணா நான் வாசித்தர்றேன். மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். ரத்தத்தை தெளியுங்கள். ரத்தம் இருக்கிற வீட்டுல ஆபத்து வராது, ரத்தம் இருக்கிற வீட்டுல சாவு வராது. அதான் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீ யாரா வேணா இருந்துக்கோ, நீ கருப்பாரு, சோப்பாரு, நெட்டையாரு, குட்டையாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த வீட்டுக்குள்ள இரு, ரத்தத்தை தெளிச்சிரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எத்தனையோ எகிப்தியர்கள், ஏராளமான எகிப்தியர்கள் இஸ்ரவேலருடைய வீட்டில் இருந்தார்கள், மரிக்கவில்லை. வம்ச வரலாறு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேரா பார்க்கறது என்ன தெரியுமா? ரத்தம் இருக்கா, ரத்தம் இல்லையா. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்கள் வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள், உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். இல்ல நான் ரொம்ப மோசமானவனா இருக்கேன், நான் சுத்தனா இருக்கேன், அது சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, பரவாயில்ல, உங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இல்ல அவங்க ரசிக்கவே படமாட்டாங்க. ஒண்ணு இல்லை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை அவன் மேல நான் தெளிக்கிறேன், அவன் ரட்சிக்கப்படுவான். பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற வழியை அவனுக்கு காட்டுவார். தேவதூதர்களை கொண்டு அவனை பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள், உங்கள் சந்ததியின் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெரியுங்கள். ஏனென்றால் பரலோகத்திலேயே பெருமையா பேசுறது என்ன தெரியுமா? தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தம் தேவனுக்கு ஈடாக ஒப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை எப்படி தெரியுமா ஒப்பிட்டு இருக்காங்க? தேவனாகவே ஒப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க இயேசுவின் ரத்தத்தை பேசும்போது தேவன் அங்கே வருகிறார். உங்கள் குடும்பத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கும் போது இயேசு அங்க வருகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க, உங்கள் குடும்பங்களில் நன்மை உண்டாக இயேசுவே அங்க வருகிறார். இயேசுவின் ரத்தம். தோல்வியா இருக்கா? சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம். என் வேலையில இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம். பொருளாதாரம் மோசமா இருக்கு, ஐயோ கடன் பிரச்சனையா இருக்கு, வியாதியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம். என் குடும்பத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம். அப்போ இந்த இயேசுவின் ரத்தத்தினாலே அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதை போலவே நீங்களும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாதுகாக்கப்பட்டது போல இந்த புதிய உடன்படிக்கையிலும் இயேசுவின் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம்ம போய் ஆடை அடிச்சு ரத்தத்தெல்லாம் போய் தெளிச்சிட்டுலாம் இருக்க வேணாம்.
வேணும்னா கையில தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. வீட்டுல போய் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு. என் வீட்டை சுத்தி இயேசுவின் ரத்தம். நான் போற இடம்லாம் இயேசுவின் ரத்தம். வேலைக்கு போனா இயேசுவின் ரத்தம். எதை காட்டுது தெரியுமா? இந்த இடம் முழுவதின் மேலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. சிலுவைக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகம் இது புரிஞ்சுக்காது. அதுதான் நான் சொல்றேன். இந்த எபிரேய ஆசிரியர் அவ்வளவு இந்த 13 அதிகாரத்தை எழுதி விளக்கி காட்டுறாரு. அவ்வளோ புரிய வைக்கிறாரு. இந்த மேன்மையை புரிய வைக்கிறாரு. ஆனா கொஞ்சம் கேவலமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அது ரத்தமா, ஐயோ அது என்னங்க ஒரு மாதிரி இருக்கு, அதை சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அதுலதான் பவரு, இதுலதான் வல்லமையே. ரத்தத்தை, நாமத்தை, சிலுவையை எடுத்துட்டா சுவிசேஷத்திற்கு வல்லமையே கிடையாது. இல்ல டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சு, எல்லாம் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சு. அது பண்ணா இது பண்ணலாமே, இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நடக்கும், அது அப்படி நடக்கும், இது அப்படி, அது எப்படி வேணா நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவை இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். என்ன சிச்சுவேஷன்ல வேணா நீங்க இருங்க. இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், இந்த உயிர் தெளிந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க யாரா வேணா இருங்க, என்ன சூழ்நிலை வரங்க, எவ்வளவு பிரச்சனையில போய் சிக்கிருங்க, என்ன வேணா பண்ணுங்க, தோத்துருங்க, நீங்க மோசமானவங்களா இருங்க, நீங்க உங்களை பாரி மோசமானவன் யாருமே இல்லை, எல்லாம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களை வெற்றி வீரனாக மாற்றும். உங்கள் தோல்வியை மாற்றும். உங்கள் துன்பத்தை இன்பமாக மாற்றும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் வாயை திறந்து இயேசுவே உம்முடைய சிலுவை, இயேசுவே உம்முடைய ரத்தம், இதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை நான் நம்புகிறேன். அன்னைக்கு எதெல்லாம் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா. இப்போ நம்மளுக்கு ஈஸி. இப்போ நம்ம எல்லா சர்ச்சிலையும் சிலுவையை போட்டுறோம். பெரிய சிலுவை, அழகான சிலுவை, லைட் எல்லாம் ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு அழகா செஞ்சு வைக்கிறோம். ஈஸி. அந்த காலத்துல சிலுவை ஒரு அசிங்கம், சிலுவை ஒரு அவமானம், சிலுவை ஒரு நிந்தை, அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனாலும் அந்த சிலுவையை அரவணைத்தார்கள், சுகமாக வாழ்ந்தார்கள். அற்புத அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்தது. நான் சொல்றேன், இந்த கால வேளையில நீங்க சிலுவையை நம்புறீங்க, ரத்தத்தை நம்புறீங்க, நாமத்தை நம்புறீங்க. ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் எளிதாக நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். மனசுல ஆசைப்படுறீங்கல்ல, இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக சொல்லுங்க. இந்த கால வேளையில சொல்லுங்க, வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியம் நடப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தத்தினாலே என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக. இயேசுவின் ரத்தத்தினாலே என் வாழ்க்கையில நன்மை உண்டாவதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் சிலுவையினாலே என் வாழ்க்கையில் நன்மை உண்டாவதாக. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. சாபங்கள் நீங்குவதாக. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே சாபங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் சிலுவையினாலே எல்லா சாபங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் சிலுவையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா சத்தமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஆவி, மாற்றமே இல்லை. சொன்னதை மாத்தி சொல்லிடாதீங்க, சொன்னதை அப்படியே சொல்லிருங்க. நம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்க கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை எங்களுக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறது. மேன்மையான இந்த சிலுவையை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த மேன்மையான சிலுவையை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். அதை உயர்த்துகிறோம், எங்கள் வாழ்க்கையில உயர்த்துகிறோம். உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பெருமையாக எண்ணுகிறோம். உம்முடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளில், எங்கள் குடும்பங்களில் தெளிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கால வேளையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததை நம்புகிறோம். வந்துக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. ஒருவருக்கு எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.